டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் மீது தேசத்திற்கு எதிராக முழக்கமிட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என டெல்லி போலீஸ் கூறியுள்ளது. இதுகுறித்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து எமது செய்தியாளர் சலீம் கூறும் தகவல்களை பார்க்கலாம். அப்சல் குருவை 2013 பிப்ரவரி 9ஆம் தேதியன்று தூக்கில் போடுகிறார்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கிய வழக்கில். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 9ஆம் தேதி இங்கே ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, பர்மிஷன் வாங்கி, அதுல 2 காஷ்மீரை சேர்ந்த மாணவங்களும் இருக்காங்க, பர்மிஷன் வாங்கி அவங்க சின்ன போராட்டம் மாதிரி நடத்தி வராங்க தூக்கு தண்டனைக்கு எதிராக. இந்த வருடமும் பர்மிஷன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனா கடைசி நேரத்தில் பாஜகவின் மாணவர் அணி ஏபிவிபி தலையிட்டால் பர்மிஷன் ரத்து செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட தகவல், இந்த தகவல் பரவும் காரணத்தினால் மற்ற மாணவர் அணியினர் திரண்டு வராங்க. அங்க தள்ளுமுள்ளு நடைபெறுகிறது. அங்கே இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுதான் மிக மிக முக்கியம். டெல்லி போலீஸ் இது சம்பந்தமா விசாரணை பண்ணி தேச துரோகம் குற்றத்துல மாணவர் அமைப்பின் தலைவரை கைது பண்ணிருக்காங்க. பாஜக அல்லாத அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசத்திற்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக கோஷம் போட்டது பாஜகவினுடைய சதிசெயல் தான். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக கேம்பஸ்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் மாணவர் அணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது மத்தவங்க பண்ணதான், அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்களோட ஆதரவுல வேறு சில மாணவர்கள் தான் தேசத்துக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் மாறி மாறி புகார் சொல்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இப்பொழுது அமைதியாக இருந்தாலும் மாலை 5 மணிக்கு ஒரு போராட்டம் நடைபெறும் அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு நடக்கிற போராட்டத்தில் ஆசிரியர்களும் பங்கு பெறுகிறார்கள். ஆசிரியர் அசோசியேஷனும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களோட நாங்களும் பங்கெடுப்போம். ஏன் அப்படின்னா, மாணவர் அமைப்பின் தலைவரை விடுதலை பண்ணணும், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் போலீஸ் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கால வரையற்ற போராட்டத்தில் குதிக்கப் போவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.